அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பு தான் எந்த செய்தியில் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் சிலிண்டர் விநியோகத்தில் தாமதம் ஏற்படுது. ஏஜென்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து படையெடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலிண்டர் வர கஷ்டமான விஷயம் தான் சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் இதை விஷயத்தை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மொபைலில். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு 3 விஷயம் தான் இந்த செய்திக்குள்ள பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. முக்கிய விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னன்ட்டு உங்களுக்கு வந்து இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் என்ன சொல்ல வராங்கன்னா, சமையல் கேஸ் சிலிண்டருக்கு முன்பதிவு செய்து 10 நாட்களுக்கு மேலாகியும் சிலிண்டர் வந்து வராதால் மக்கள் வந்து ஏஜென்சிகளை வந்து முற்றுகிட்டனர். இதனால் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து ஏற்படுகிறதா சொல்கிறாங்க. மேற்காசிய நாடுகளில் நடக்கும் போரால் நம் நாட்டிற்கு எரிபொருள் எடுத்து வரும் கப்பலுடைய போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் வீடுகளுக்கு தடையின்றி கேஸ் விநியோகம் செய்ய கடந்த மார்ச் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த தேதியிலிருந்து ஹோட்டல் வணிகம் மூலம் பிரிவுகளுக்கு சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதாக சொல்ல வராங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா வீட்டு வாடிக்கையாளர்கள் குறிப்பாக சிலிண்டர் முன்பதிவு செய்வதற்கு இடைவெளி நகரங்களில் பார்த்தீங்கன்னா 25 நாட்கள், கிராமங்களில் 45 நாட்கள் என அதிகரித்து பின் வணிக பிரிவுகளுக்கு பார்த்தீங்கன்னா 50% சிலிண்டர் வந்து வழங்கப்படுவதாக சொல்ல வராங்க. இதன் பொறுத்த மட்டும் தான் அங்கு ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படுவதால் அனைவரும் அங்கு செல்ல ஏஜென்சி முன் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறதாக சொல்கிறாங்க. இதனால் வீடுகளுக்கு சிலிண்டர் வந்து விநியோகம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்ல வராங்க. இது குறித்து ஏஜென்சிகளுக்கு சென்று பணியாளரிடம் கேட்டால் சிலிண்டர் வரவில்லை, அதனால் தாமதமாகிறது என்று அலட்சியமாக கூறுகின்றாங்க சொல்ல வராங்க. வீட்டில் உள்ள சிலிண்டரும் தீர்ந்துவிட்டது. அதே சமயம் சிறிய உணவகங்கள், டிஃபன் கடையில் பார்த்தா வீட்டு சிலிண்டர் முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறாங்க சொல்ல வராங்க. அவர்களுக்கு எப்படி இந்த சிலிண்டர் கிடைக்கிறது அப்படின்ட்டு கொஷின் வந்து பொதுமக்கள் வந்து எழுப்புறாங்க. ஏஜென்சிகளுக்கு இருந்தே வீடுகளுக்கு விநியோகம் செய்ய வேண்டிய சிலிண்டர்களை ஒரு சிலிண்டர் ரூபாய் 2000 என முறைகேடாக விற்பதாக புகார் வந்து எழுந்துள்ளதாக சொல்ல வராங்க. ஏஜென்சி நிறுவனங்கள் முன்பு வீடுகளுக்கு உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர்களை சப்ளை செய்ய எண்ணெய் நிறுவனங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் இவ்வாறு கூறியிருக்காங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மத்திய அரசுடைய, மாநில அரசுடைய ஸ்கீம் பற்றிய தகவல் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு வந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.